ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாங்க வேண்டியது இல்லை, வீட்டில் இருக்கிற வச்சு ஈஸியாக முறையில் நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்னிங் பண்ண மாதிரி ஆச்சு, நம்ம ஃபேஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் கிளியர் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். அந்த பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வடித்த சாத கஞ்சி இருக்குல்ல, சாதம் வடிச்சிருப்போம்ல, அந்த தண்ணி தாங்க. அந்த தண்ணியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்காங்க. அரிசி மாவு எடுத்து எந்த அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல, அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கலக்கிக்கோங்க. ஏன்னா எந்த கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கினதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நான் பேக்கை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண வந்து ஃபேஸ் பேக் வந்து நான் சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணதுக்கப்புறமா இது டெய்லியும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து கிளியராகவும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் ஃபேஸ் மாஸ்க்காக இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளென்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் போடுற ஃபேஸ் பேக்கோட எஃபெக்ட் வந்து ஃபேஸில் இருக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நல்ல ஜென்டலாகவே இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல ஜில்னஸும் இருக்குங்க. ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாகவே இந்த ஃபேஸ் பேக் இருக்குங்க. அதுவும் இதில் தேங்காய் எண்ணெய் வேறு மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல க்ளோனஸ் கூட கொடுக்கும். இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஸ்கின் பார்க்க நல்ல கிளியராகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நல்ல கண்ணாடி மாதிரி ஜொலிக்கவும் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் முழுக்க நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து என் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். என் ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அதே மட்டும் இல்லாமல் என் ஃபேஸ் நல்லா இப்போ டைட்டாகவும் இருக்குது. இப்போ என் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸை பார்த்திங்கன்னா நம்பவே முடியலங்க. என் ஃபேஸ் வந்து இப்போ ரைஸ் ஃபேஸ் பேக்கில் வந்து நான் போட்டிருக்கேன். ஆனால் வடித்த கஞ்சி தண்ணியில் வந்து போட்ட ஃபேஸ் பேக் வந்து இன்னும் நல்லாவே ரிசல்ட் தருது. நல்ல க்ளோவிங்காக ப்ரைட்டாகவே இருக்குது. நல்ல என் ஃபேஸ் என்னாலே நம்ப முடியல. இது 100% ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் என் ஃபேஸ் எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குன்னு. இதோட ரிசல்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்க. இதே வந்து நீங்கள் டெய்லியுமே இப்போ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து கிளாஸ் ஸ்கின் வந்து கம்பல்சரி தாங்க. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ஏன்னா நான் இப்போ 1 டே தான் யூஸ் பண்ணேன். அப்போ என் ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோனஸ் கொடுத்து எவ்வளோ கிளியராக இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்கின்னும் நல்லா ப்ரைட்டாகவும் ஒயிட்னிங்கும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான நம்ம ஸ்கின் கேருக்கான டிப்ஸ் வந்து நிறையவே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனில் வந்து நம்ம அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.